வெல்கம் டு எக்ஸாமினேஷன். இந்த வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் டெய்லி ஸ்டடி டார்கெட் டே 3 பார்க்க போறோம். நம்ம இந்த வீடியோ சீரிஸ்ல பேப்பர் 2 யூனிட் 3 எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க அதுக்கான நோட்ஸையும் எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்ததா இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கையில எப்பவுமே சிலபஸையும் வச்சுக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம டீகோட் பண்ணக்கூடிய ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டிடியூட், அதுக்கு அடுத்தது அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி கோட் ஆஃப் கண்டக்ட், சரிங்களா? கோட் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் கோட் ஆஃப் கண்டக்ட் அது வரைக்கும் பார்க்க போறோம். முதல்ல நீங்க இந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு ஏரியாவை நோட்ஸ் எடுக்கும் பொழுது என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க கம்பல்சரி கவர் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இதனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறதும், இதோடைய கேரக்டர் ஒரு மனப்பாங்கு அப்படின்னா அதோடைய டெஃபினிஷன் கம்பல்சரி இருக்கணும். அது வந்து அதோடைய கேரக்டர் பண்பு நலன்கள், குணநலன்கள் அது இருக்கணும். அதற்கு அடுத்ததா அதோடைய டைப்ஸ், அது என்னென்ன வகையில இருக்கு? ஒரு பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் இருக்கு, நெகட்டிவ் ஆட்டிட்யூட் இருக்கு. அந்த மாரி. அதாவது நேர்மறையான மனப்பாங்கு, எதிர்மறையான மனப்பாங்கு, இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே அதுல இது பண்ணிக்கணும். அதேபோல இந்த ஆட்டிட்யூடோட எப்படி வந்து வேல்யூஸ வந்து நம்ம வந்து லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அதையும் பார்த்துக்கங்க. ஆட்டிட்யூட்ஸ், வேல்யூஸ் இதோடைய ரிலேஷன்ஷிப் என்ன இருக்கு அப்படின்னு. அதுக்கு அடுத்ததா காம்போனன்ட் ஆஃப் ஆட்டிட்யூட் அதுவும் பார்த்துக்கங்க. அடுத்தது இதோடைய ஃபங்ஷன்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறதையும், இந்த ஆட்டிட்யூட் ரிலவென்ட்டா இந்த பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆட்டிட்யூட் ரிலவென்ட்டா எந்தெந்த ஆத்தர்ஸ் என்னென்ன அ ஒரு தியரி வந்து இத பத்தி சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் தியரீஸ் அது எல்லாமே நோட் பண்ணிக்கங்க. அடுத்ததா இந்த ஆட்டிட்யூட் பிஹேவியர்னால இது எப்படி சொசைட்டில எந்த அளவுக்கு இம்பாக்ட்ட வந்து கிரியேட் பண்ணுது? சோசியல் இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கு? அப்படிங்கிற மாரி இந்த ஆட்டிட்யூட் உடைய நோட்ஸ் வந்து ஷார்ட்டனா ரெடி பண்ணிக்கங்க. இது மொத்தமே அதிகபட்சம் ஒரு 6 டூ 8 பேஜுக்குள்ள தான் நீங்க அந்த கன்டென்ட்டா ரெடி பண்ணீங்கன்னா வரும். அதுவும் நெறைய சப் ஹெட்டிங் எக்கச்சக்கமா இதுல இருக்கும். அது எல்லாமே மெயின்ஸ்‌க்கு பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஆட்டிட்யூட். ஸோ இந்த மாரல் ஆட்டிட்யூட், பொலிட்டிக்கல் ஆட்டிட்யூட் இது 2யுமே தனித்தனியா படிங்க. அதுக்கடுத்து இது எப்படி வந்து ஒண்ணோட ஒண்ணு லிங்க் ஆகுது அப்படிங்கிறதையும் படிச்சுக்கங்க. அடுத்ததா இதோடைய காம்போனன்ட் என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கங்க. அதேபோல பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு எத்திக்ஸ் எந்த அளவுக்கு ரோல் வந்து ப்ளே பண்ணும். இதுக்கு உங்ககிட்ட கேஸ் ஸ்டடீஸ் ஏதாவது இருந்தா அதையும் கூட பார்த்துக்கலாம். இந்த பொது நிர்வாகத்துல அட்மினிஸ்ட்ரேஷன்ல பண்ணும்பொழுது இந்த நன்னெறி கொள்கைகள்லாம் நீங்க எப்படி வந்து அது மக்கள்கிட்ட வந்து நீங்க கொண்டு போறீங்க? உங்களுடைய வொர்க் நேச்சர்ல இந்த எத்திக்ஸ் எப்படி ஃபாலோ பண்றீங்க? அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதுலயும் பார்த்துக்கங்க. அடுத்தது பிலாசபிக்கல் பேசிக் ஆஃப் கவர்னன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி இன் கவர்னன்ஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ அந்த நாணயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த நாணயம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து நாட் ஒன்லி ஃபினான்ஷியல் பட் ஆல்சோ அதர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்ட் எல்லாத்துலயுமே இத பார்த்துக்காங்க. அதுக்கு அடுத்ததா கோட் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் கோட் ஆஃப் கண்டக்ட் ஃபார் பப்ளிக் சர்வன்ட் அப்படிங்கிறத பார்த்துக்காங்க. ஸோ இந்த கோட் ஆஃப் கண்டக்ட் அண்ட் கோட் ஆஃப் எத்திக்ஸ் பேஸ்டுல தான் கொஸ்டின்ஸ் அதிகமா வந்துட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு ப்ராப்பரான கவர்மெண்ட்டோடைய கைடன்ஸ் இருக்கு. ஸோ அந்த கைடன்ஸ பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அதனால உங்களால ஆன்சர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத ஈஸியா பண்ண முடியும். ஸோ அதனால இந்த ஏரியாவ கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் சேர்த்து படிச்சுக்கங்க. மத்த ஏரியா எல்லாத்தையும் கான்செப்சுவலாவும் அதுல இருக்கிற சப்ஹெட்டிங் மாடல்லயும் நீங்க படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே அது போதுமானதா இருக்கும். சரி இதுல என்னென்ன கேள்விலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்டிட்யூட பொறுத்தவரைக்கும் வெரைட்டனைசேஷன், எஸ்ஏ மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஆட்டிட்யூட் டைரக்ட்டாவே கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது அரசியல் மனப்பாங்கு பற்றியும், அதேபோல மாரல் வேல்யூஸ் சரிங்களா? ஒழுக்கம் பத்தியும் வந்து டைரக்ட்டா 2024லயே கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ஆளுகையில் நேர்மை மற்றும் கண்ணியத்தை கடைபிடிக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை பட்டியலிடுக. சரிங்களா? அந்த ப்ராப்பர்ட்டி என்ஷூரிங் ப்ராப்பர்ட்டி இந்த நாணயங்கள வந்து கண்ணியம், நேர்மை இந்த வேர்ட் தமிழ்ல வரும்போது நீங்க கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்களோட தான் வந்துட்டுருக்கும். அத நீங்க வந்து ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க எழுதினீங்க அப்படின்னாவே போதுமானதா தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா 2023ல எத்திக்ஸ் அப்படிங்கிற ஏரியா இல்லாத எக்ஸாம்ஸ்லயும் எத்திக்ஸ் ரிலவன்ட்டான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம அதையுமே கம்பைல் பண்ணி தான் குடுக்குறோம். ஸோ அதுவும் நீங்க ஒரு ஹோலிஸ்டிக்கா கவர் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்னும் வந்து பெனிஃபிட்டா இருக்கும். அடுத்தது வாட் ஆர் த நார்ம்ஸ் ஆஃப் த கோட் ஆஃப் கண்டக்ட் ஆஃப் பப்ளிக் அஃபிஷியல். ஸோ கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு வரும்போது, கவர்ன்மென்ட்டோடைய கோட் ஆஃப் கண்டக்ட் பப்ளிக் அஃபிஷியல்ஸ்க்கு என்னென்ன குடுத்துருக்காங்க? அவங்க பிரஸ்ஸ மீட் பண்ணும்போது என்ன பண்ணணும்? அதேபோல அ மத்தபடி அவங்களுடைய சோசியல் மீடியா ஹேண்ட்லிங் என்ன பண்ணணும்? அது மட்டும் இல்லாம, அந்த ஒவ்வொரு இன்சிடென்ட் நடக்கும்போதும் அதுக்கான எஸ்ஓபி இருக்கும். ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர். அத ஃபாலோ பண்றதுக்கான மெத்தட் என்ன இருக்கு? அத வந்து எப்படிலாம் பண்ணணும்? அப்படிங்கிறத அத பார்த்துக்காங்க. அதுக்கு அடுத்ததா டெலிபரேட் அண்ட் த கோட் ஆஃப்
Code for public servant as prescribed by the Second Administrative Reform Commission. இந்த 2024 கொஸ்டின் பேப்பர்ல மட்டுமே ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன், செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் அப்படிங்கிறது வேற வேற ஏரியாவில் கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால நீங்க இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் அதுல என்ன வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருந்தாங்க செகண்ட் ஏஆர்சில அப்படிங்கறத பாத்துக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏஆர்சில என்ன கொடுத்தாங்க அப்படிங்கறதையும் பாத்துக்காங்க. ஏன்னா பிவைக்யூல ஃபர்ஸ்ட் ஏஆர்சிங்கிறது வேற சில எக்ஸாம்ஸ்லயும் கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் ஏஆர்சில என்ன ரிஃபார்ம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்ததா மிஷன் கர்ம யோகி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க சிவில் சர்வெண்ட்டுக்காக. அந்த மிஷன் கர்மயோகியோட கண்டென்ட் எடுத்துக்காங்க. அது மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாவே இருக்கு. அடுத்ததா ஸ்டேட் த அப்ஜெக்டிவ் ஆஃப் சோசியல் ஆடிட். சமூக தணிக்கையோடைய குறிக்கோள் என்ன? இதெல்லாம் வந்து அதர் தென் அந்த சிலபஸ்ல எத்திக்ஸ் அப்படிங்கிற ஏரியா கவர் ஆகிறதுக்கு முன்னாடி இது ரிலவெண்டா இருக்கிற ஏரியா. சரிங்களா? சோசியல் ஆடிட்ங்கிறது நம்மளுடைய டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறத கொண்டு வரதுக்கான ஒரு இம்பார்ட்டன்டான காம்பனன்ட்டா இருக்கும். ஸோ அதோடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறது. அதே போல வாட் ஆர் த 6 இண்டிகேட்டர் ஆஃப் குட் கவர்னன்ஸ் அக்கார்டிங் டு வேர்ல்டு பேங்க். சரிங்களா? அப்ப குட் கவர்னன்ஸ பத்தி வேர்ல்டு பேங்கோடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து என்ன குடுத்துருக்காங்கன்னு நீங்க இத பார்த்து வச்சுட்டீங்க அப்படின்னா, இத வச்சே நீங்க குட் கவர்னன்ஸ் ரெலவென்ட்டா இங்க மட்டும் கிடையாது. நம்மளுடைய பேப்பர் 2ல பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் வரும் இல்லைங்களா? அந்த கவர்னன்ஸ் ஏரியாவிலயும் இத நீங்க கவர் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேயும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இவ்வளவு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா எதிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நியூவான ஏரியா. அது மட்டும் இல்லாம மார்க்கும் கம்மியான இருக்கிற ஏரியா தான். சரிங்களா? மத்த ஏரியா சோசியல் இஷ்யூஸ், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்க்கு தான் இந்த பேப்பர்ல அதிகமான வெயிட்டேஜ் இருக்கும். அதனால இதையும் வந்து நம்ம எதையும் லூஸ் பண்ணாம, இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இது 1 வீக்லயே நம்ம முடிச்சிருவோம். இன்னைக்கு 3 டே அப்படிங்கும்போது, 5த் டேவ்லயே ஆல்மோஸ்ட் வந்து நம்ம முடிச்சிருவோம். அவ்வளோதான் கன்டென்ட் இருக்கும். ஸோ அத மட்டும் தேவையான ரெஃபரன்ஸ யூஸ் பண்ணி இத வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.